நான் இருக்கிற துணியே நம்ம என்ன பண்ணோம், நல்லா துவைச்சி கட்டணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் ஒரே ட்ரெஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதனால சில வியாதிகள், சில தோல் சம்பந்தமான வியாதிகள் இப்படி காத்து இருக்கும். சில பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் பல்லே வளர்க்க மாட்டாங்க. இன்னும் பல்லே வளர்க்கலன்னுவாங்க. டீ குடிச்சிருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம சரீரத்தை நாம் பரிசுத்தமாக வீட சுத்தமா வைக்கிறது பெருசு கிடையாது. நம்ம சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இது தேவன் தங்குகிறதான ஒரு ஆலயம். ஆண்டவர் எங்க தங்கி இருக்கிறார்? பில்டிங்ல இல்ல, நம்ம சரீரத்துல தான் தங்கி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அப்ப நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரமானது இது எவ்வளவு நம்ம மேக்கப் பண்ணினாலும், ஆனா இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. அதனாலதான் அழிந்து போகிற இந்த சரீரத்தை, அதாவது வேதம் சொல்லி இருக்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் சாவுக்கு, அதாவது அழிந்து போகக்கூடிய சரீரம். இந்த சரீரத்தை நம்ம அழிந்து போகிற சரீரம் தான். ஆனாலும் ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினால் நம்ம இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 - 13 வசனங்களிலே நம்ம சொல்லப்பட்ட முக்கியமா 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 - 13 வசனம். அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். தம்முடைய ஆவியிலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு ஏதுவான கடனாளிகளாக அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப ஆவியினால இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்துல ஆண்டவருடைய ஆளுகை, அவருடைய அந்த தேவனுடைய ஜீவன், தேவனுடைய மகிமை நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடினால இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக என்று 12ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. 11ஆம் வசனத்துல உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று உழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்துல கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய அவயங்களை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தினாலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அற்பமான சரீரத்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற இந்த சரீரம்தான். ஆனாலும் ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பதினால் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சரீரத்திற்கு கவலைப்படும். 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எதை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம், உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா. நீங்க அப்படியே தொடர்ந்து வார்த்தைன்னு சொன்னா அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சரீரத்தை படைச்சது நான் தான், உங்க சரீரத்திற்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவர் நான் தான். அதனால நீங்க என்ன பண்ண வேணாம், கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒன்று செய்யுங்க. 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோட நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்திற்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் படைத்த எல்லா படைப்புகளிலும் மனிதனுடைய படைப்பு மிகவும் விசேஷமானது. அதனாலே இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதனால நாம் நம்ம சரீரத்திற்காக கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இரண்டாவது, மூன்றாவதாக இந்த சரீரத்துல சில சிற்றின்பங்கள், சில ஆசைகள் நம்ம சாகர வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லி, நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளை என்ன பண்ணும், அழிக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவனை என்ன? அதாவது கவனமா கேளுங்க, நம்ம சரீரத்துல போறாம, எரிச்சல், அப்புறம் என்ன வம்பு, நம்முடைய சரீரத்தை கெடுக்கிற எந்த தீய செயல்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரோமர் 13:14 சொல்லுகிறது, ரோமர் 13:14, துரிச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். அது என்ன துரிச்சைன்னு சொன்னா, 13ஆம் வசனத்துல களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். இதெல்லாம் துரிச்சை அப்படின்னு சொன்னா என்னென்ன? களியாட்டு. களியாட்டுன்னா என்ன? களியாட்டு என்பது அதாவது அது மனுஷனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. ஆனால் அது வந்து பாவத்தினுடைய, அதாவது சந்தோஷம் என்பது நிறைய வகையில் இருக்கிறது. களியாட்டு என்பது இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாதது. அப்புறம் வெறி, சிலவங்க பார்த்தா சில விஷயத்துல ரொம்ப வெறியா இருப்பாங்க. சரீரத்தை கெடுக்கிற சில போதைப் பொருட்கள், சரீரத்தை கெடுக்கிற சில உணவுகள், அதுல அவங்க அதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். அடுத்தது வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், போராமை உள்ளவர்கள் நடவாமல் பகலிலே நடக்கிறவரை போல சீராய் நடக்க கடவோம். அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 14ஆம் வசனம், துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதாவது சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு உங்கள் சரீரத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு போட்டாதீங்க. உங்க சரீரம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு அறையில நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு பசங்க போய் ஏதாவது கிரிக்கிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏண்டா இவ்வளோ அழகா எவ்வளவு செலவு பண்ணி ஒயிட் வாஷ் பண்ண, இதுல போய் நீ பிரிக்க வச்சுட்டு சொல்லுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்முடைய சரீரத்தை அவர் அதாவது விசேஷமா படைச்சிருக்கிறார். எல்லாமே நம்முடைய தேவைக்காகவே அவர் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பற்கள் எல்லாம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதானே? வெள்ளையா இருந்தாதான் சிரிச்சா அழகா இருக்கும். சில பேர் சிரிச்சாலே பயமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கதையின்னு வெத்தலை பாக்கு போட்டு எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கே, எப்பா நீ சிரிக்காத அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதாவது வேதம் சொல்லுகிறது துரு இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் இருந்து அப்படின்னு சொன்னா உங்கள் சரீரத்தை கெடுக்கிற சில காரியங்களுக்கு உங்கள் சரீரத்தை அதுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல புதிய வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நம்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. கொலோசியர் 2:23 இப்படிப்பட்ட போதனைகள் மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. அதாவது இங்க சொல்லப்படுகிறா இப்படிப்பட்ட போதனைகள். என்ன போதனைகள்? மேலே சொல்லப்படுகிறது மனுஷனுடைய 21ஆம் வசனம், மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளை உட்படுகிறது என்ன? இவைகள் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமோ? இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்குதலையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் அவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. உதாரணத்துங்களா, சில பேர் நல்லா விருதலா இருப்பாங்க, கடவுளுக்கு என்று விருதலா இருப்பாங்க. ஆனா விருதம் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. விருதம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுவாங்க. சில பக்தர்கள்லாம் இருக்காங்க, 40 நாள் விருதம் இருந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு வரும்பொழுதே என்ன பண்ணிடுறாங்க? வாங்கிட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நம்முடைய சரீரத்தை கடவுளுக்கு என்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு என்று காலையில ஏஞ்ச உடனே, ஆண்டவரே இந்த நாள் என் சரீரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். எந்த பாவ செயல்களும் சிந்தனைகளும் என் சரீரத்தில் ஆளுகை செய்யக்கூடாது என்று நம் ஆண்டுடைய கரங்களில ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்த, அவருடைய சித்தத்தின்படி நடத்த, அவருடைய விருப்பத்தின்படி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஏஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க? உள்ளங்கைய பார்ப்பாங்க. சில பேரு அவங்க பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க, ராசியான பிள்ளை, ஏமா யா முகத்துல வந்து பாரு. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை தேவன் தங்குகிற தலமாக இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த வருஷத்தை நாம் தொடங்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சரீரம் பாவமான சரீரம் தான், ஆனா இந்த சரீரத்துல தேவனை நாம் தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நாம் அவருடைய பெயரை தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனாலே பெற்ற ஆலயமாய் இருக்கிறீர்கள். அதனால இந்த சரீரத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. பொக்கிஷத்தை, தேவனுடைய மகிமையை, வல்லமையை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ண, நானே உனக்கு கேடகமாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாமும் அவரோடு இணைந்து நம்முடைய சரீரத்தோடு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வேன். என் சரீரத்தை கெடுக்கிற எந்த தீய செயல்களும் நான் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன், தகாத அதாவது முறுமுறுப்பு, வருத்தம், சஞ்சலம், கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நான் விட்டுடுவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த புதிய ஆண்டில நம்ம ஒரு புது தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.